நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அதிரடியில் இறங்கியிருக்காங்க நண்பர்களே. இனி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடி காமிச்சிருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படின்னா, இந்தியா அது மட்டும் இல்லாமல் கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஸ்வரூபம் எடுத்து நம்முடைய இந்தியா பாடம் புகட்டியிருக்காங்க, தெளிவுபட பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப என்னடா இழுத்துட்டு இருக்க, மேட்ருக்கு வாடா விஷயத்த சொல்ற அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா பார்க்க போறோம் நண்பர்களே, அது என்ன அப்படின்னு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஈரான் போருக்கு அப்புறம் இந்த ஒரு குட் நியூஸ் முதலாக வந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து சவுதி கிட்ட கையேந்தி இருக்காங்க பாகிஸ்தான். இதன் பின்னணியில இந்தியா இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்களாம் பாப்பீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இரட்டை நிலைப்பாட்டுக்கு இடமில்லை அப்படின்னு இந்தியா கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கெக்ல நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அப்போது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய உறுதியான நிலைப்பாட்டை அவர் தெளிவுபட வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பயங்கரவாதத்தை கையாளுறதுல இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பயங்கரவாதத்துக்கு நாடு மதம் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னும், எந்த ஒரு குறையையும் பயங்கரவாத செயல்களுக்கு காரணமாக கூற முடியாது அப்படின்னும் அவர் திட்டவட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் மனித நேயத்தையே உலுக்கிய ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயங்கரவாதத்துடைய மைய புள்ளிகள் இனி தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே சாட்சி. பயங்கரவாதிகள் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் இந்தியாவால் அவர்களை கண்டறிஞ்சு தண்டிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆபரேஷன் நிரூபிச்சிருக்கு. அரசு ஆதரவுடன் செயல்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உலகம் புறக்கணிக்க கூடாது. இது ஒரு நாட்டின் இறையாண்மையை தாக்குது. கண்ணுக்கு கண் அப்படிங்கிறது உலகத்தையே குருடாக்கிவிடும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மோதல்களுக்கு தீர்வுக்கான சண்டையிடுவதை விட பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரமே சிறந்தது அப்படின்னும் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காங்க. தற்போதைய உலகம் பிளவுபட்டுள்ள நிலையில மோதல்களை தவிர்த்து அனைத்து குடிமக்களும் கண்ணியத்துடன் நடத்தப்படும் ஒரு முறையான உலக ஒழுங்கு அவசியம். உலக மக்கள் தொகையில பெரும் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எஸ்யூ அமைப்புக்கு பிராந்திய அமைதியையும் நிலத்தன்மையையும் உறுதி செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூன் மற்றும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி பெலாசோவ் ஆகியோரை சந்திச்சு பேசியிருக்காங்க. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அவர் தெளிவாகவே பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்கிறாரு. இரட்டை நிலைப்பாட்டுக்கு இடமே இல்லை. பாகிஸ்தான் ஒரு பக்கம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து சண்டையிடுது. ஆனா பாகிஸ்தான் அப்படி இல்லை, பயங்கரவாதத்துக்கு முழு ஆதரவு தெரிவிக்குது. அவங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பாகிஸ்தான்ல இருக்கும் பயங்கரவாதிகள் இப்படி ஒரு சம்பவத்தை செய்ய முடியாது. அதனால இனி ஒரு பகல்காம் தாக்குதல் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் எஸ்யூ அமைப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு நாடும் தனிப்பட்டு போகாம ஒன்றோடு ஒன்று கூடி அந்த பயங்கரவாதத்தை நம்ம எதிர்த்தாதான் இன்னைக்கு எங்க நாட்டுக்கு வந்திருக்குன்னா நாளைக்கு உங்க நாட்டுக்கும் இந்த பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவுல ஊடுருவ செய்ய முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியா ஒருபோதும் இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடங்கினதுக்கு அப்புறம் 2 மாதங்களுக்கு அப்புறம் அதுவும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக முதல் திரவ இயற்கை எரிவாயு LNG இருக்குல்ல, அந்த சரக்கு கப்பல் வெற்றிகரமாக பயணிச்சிருக்கு. இந்த நிகழ்வு உலக எரிசக்தி சந்தையில பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. உலகமே வளைகுடா நாடுகளுடைய LNG சப்ளைக்காக காத்திருக்கும் வேளையில 2 மாத போருக்கு அப்புறம் முதல் முறையாக ஹார்மோஸ் வழியாக ஒரு LNG கப்பல் வருவது பெரும் வாய்ப்பை அளிக்கும் விதமாக இருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்துடைய தாஸ் தீவு துறைமுகத்திலிருந்து மார்ச் மாத தொடக்கத்துல சரக்கேற்றப்பட்ட முபாரக் அப்படிங்கிற LNG கப்பல் ஹார்மோஸ் நீரிணை வழியாக வெளியேறி இருக்கு. கப்பல் வளைகுடா பகுதியில் சிறிது நேரம் நின்றிருந்த நிலையில மார்ச் 31 சிக்னல் அனுப்புவதை நிறுத்துச்சு. பின்னர் ஏப்ரல் 27 இந்தியாவுடைய மேற்கு கடற்பகுதியில் மீண்டும் தோன்றியது. தற்போது இந்தியாவுடைய தெற்கு முனையை கடந்து சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. மே 15 சீனாவை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா வரை வந்த LNG கப்பல் சீனாவுக்கு திரும்பி இருக்கு. ஈரானும் அமெரிக்காவும் ஹார்மோஸ்ல தடை விதிச்சதுனால கடந்த 2 மாதங்களாக ஹார்மோஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட 0க்கு குறைஞ்சிருக்கு. உலகின் மொத்த LNG விநியோகத்தில் 5ல் 1 பங்கு இந்த நீரிணை வழியாக தான் செல்லுது. அதனாலதான் இந்த பாதை முடக்கம் உலகளாவிய எரிவாயு சந்தையை மோசமாக்கியிருக்கு, விலைகளை உயர்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் போது தங்கள் டிரான்ஸ்பாண்டர்களை, அதாவது அடையாள சிக்னல்களை அணைத்து விடுவது வழக்கம்.
இது கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க உதவுது. அதனால தான் சில சமயங்களில் கப்பல் தரவுகள் தாமதமாகவோ அல்லது தவறாகவோ பதிவாகலாம். இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த கப்பல் ஹார்முஸை விட்டு வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கத்தார் நாட்டிலிருந்து LNG ஏற்றிய பல கப்பல்கள் ஹார்முஸ் நீரை நெருங்கும் போது தொடர்ந்து நிலவும் பதற்றம் காரணமாக திரும்பி சென்றது. இந்த சூழல்ல தான் முபாரக் கப்பல் வெற்றிகரமாக பயணிச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் சீராக இயங்க தொடங்கினால் உலக LNG மற்றும் கச்சா எண்ணெய் விலை அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஒரு கப்பல் மட்டும் போதாது, தொடர்ச்சியான போக்குவரத்து மீண்டும் தொடங்க வேண்டும் அப்படிங்கறதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கு. குறிப்பாக இந்தியா முதல் தைவான் வரைக்கும் LNG தட்டுப்பாடு நிலவுது அப்படிங்கிறத ஈரான், அமெரிக்கா போன்ற நாடுகள் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட காலமாகவே பாகிஸ்தானுக்கு அமீரகம் உதவி வந்த நிலையில இப்போது 2 நாட்டு உறவுல மாற்றம் ஏற்பட தொடங்கியிருக்கு. கடனாக கொடுத்த 28,000 கோடியையும் மொத்தமாக வசூலிச்சிருக்காங்க அமீரகம். 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஏன் இந்த திடீர் மாற்றம், இதுல இந்தியா எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற குறித்து தான் நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரம் கடந்த பல ஆண்டுகளாகவே நல்ல நிலையில இல்ல. இதனால அது வளைகுடா நாடுகள்ட்ட இருந்து தொடர்ந்து கடன் வாங்கிட்டு வருது. பாகிஸ்தானுக்கு நீண்ட காலமாக உதவும் நாடுகள்ல ஒன்றாக அமீரகம் இருக்கு. ஆனா இப்போது சர்வதேச அரசியல் மெல்ல மெல்ல மாறிட்டு வருது. நீண்ட கால நண்பர்களாக இருந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே விரிசல் விழ தொடங்கி இருக்கு. பாகிஸ்தானுக்கு அமீரகம் $3.45 பில்லியன், அதாவது சுமார் 28,000 கோடி ரூபாயை கடனை கொடுத்திருந்தது. பல ஆண்டுகளாகவே இந்த கடனை அமீரகம் கேட்கல, பாகிஸ்தானும் தரல. திருப்பி தருவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டே வந்தது. இந்த சூழல்ல தான் ஒரு வழியாக பாகிஸ்தான் கடனை திருப்பி செலுத்தியிருக்கு. பாகிஸ்தானுடைய மத்திய வங்கி இருக்குல்லையா, அது ஏப்ரல் 23 அபுதாபிக்கு வழங்க வேண்டிய கடைசி $1 பில்லியன் செலுத்தி விட்டதாக அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னதாகவே $2.4 பில்லியன் செலுத்தப்பட்டு விட்டது. ஆனால் பாகிஸ்தான் இந்த கடனை அவர்களாக முன் திரும்ப தரல. அமீரகம் அழுத்தம் கொடுத்த நிலையில அதன் காரணமாகவே கடனை திரும்ப கொடுத்திருக்காங்க. இப்போது இந்த கடனை திருப்பி தர சொல்லி அமீரகம் கொடுத்த அழுத்தம் தான் சர்வதேச அரசியல்ல பேசும் பொருளாக இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானிடம் இந்த கடனை அடைக்க பணம் இல்லை. தன்னுடைய மற்றொரு நட்பு நாடான சவுதி அரேபியா கிட்ட இருந்து $3 பில்லியன் நிதி உதவியை பெற்றது மூலம் தான் அமீரகத்துடைய கடனை பாகிஸ்தான் அடைச்சிருக்கு. அமீரகம் திடீரென பணத்தை திருப்பி கேட்டிருக்கலையா, இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்களையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர்ல ஈரான் மீதான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காட்டிய மென்மையான அணுகுமுறை அமீரகத்தை அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே பாகிஸ்தான் தன்னை ஒரு மத்தியஸ்தராக முன்னிறுத்த முயற்சி செஞ்சாங்க. எங்க பக்கம் நில்லுங்கள், இல்லை என்றால் விலகி இருங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கும் அமீரகத்துக்கு பாகிஸ்தானுடைய இந்த நடுத்தர நிலைப்பாடு எரிச்சலை ஊட்டியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான காரணம், சவுதி அரேபியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையே சமீப காலமாக எண்ணெய் கொள்கை மற்றும் ஏமன் போர் விவகாரங்கள்ல மோதல் நிலவிட்டு வருது. இந்த சூழல்ல சவுதி கூட பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியாக நெருக்கம் காட்டுறது அமீரகத்துக்கு பிடிக்கல. இதுவே பாகிஸ்தானிடம் கரார் காட்ட முக்கிய காரணமாக இருக்கு. மற்றொரு முக்கியமான காரணம், அமீரகம் இப்போது பாகிஸ்தானை விட இந்தியாவில் அதிக முதலீடுகளை செஞ்சுட்டு வருது. 2026 நடந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய அதிபரின் இந்திய வருகை 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. $100 பில்லியன் வர்த்தகம், $22 பில்லியன் முதலீடு அப்படின்னு இந்தியா கூட பிணைந்துள்ள அமீரகம் பாகிஸ்தான் மீதான தன்னுடைய பிடியை தளர்த்த தொடங்கியிருக்கு. பணம் கொடுத்தவன் எப்போதுமே முதலாளி தான் அப்படிங்கிறக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். 2027 வரை கடனை திருப்பி கேட்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி அளித்த அமீரகம் அரசியல் காரணங்களுக்காக இப்போது பணத்தை வசூலிச்சிருக்கு. இது பாகிஸ்தானை சவுதியுடைய காலடியில இன்னும் அதிகமாக விளை வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியாக கடந்த சில மாதங்களாகவே மேற்காசியாவில் நீடிச்சிட்டு வரும் போர் பதற்றம் குறையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில ரஷ்யா முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கு. மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட தேவையான அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் நேற்றைய தினம் கூட ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டு விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திச்சார் இல்லையா. அந்த சந்திப்பின் போது மேற்காசிய பகுதியில் நிலவும் நிலைமைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த சந்திப்பின் போது தற்போதைய போரில் தங்களுக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டு வருவதற்காக ஈரான் தரப்பிலிருந்து நன்றி தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுக்கு ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார்னா, மேற்காசிய பகுதியில் விரைவாக அமைதியை நிலைநாட்ட ரஷ்யா தயாராக இருப்பதாக உறுதியளித்ததாக சொல்லப்படுது. மேலும் அந்த பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் வகையில் தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்குது. இது உலக நாடுகள் மத்தியில் முக்கியமான முன்னேற்றமாகவே பார்க்கப்படுது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.